வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தியது அமெரிக்கா. அணு ஆயுதத்தை அனுமதிக்க முடியாது என்று ட்ரம்ப் எச்சரிக்கை. ஏர்பிளில் அமெரிக்க உள்கட்டமைப்புகள் சேதம். ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல். ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கும் ரஷ்யா. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ஏமனில் மீண்டும் தீவிரமடையும் போர். ஹவுதிகளின் ஏவுகணை தளங்கள் மீது அரசு விமானப்படை தீவிர வான்வெளி தாக்குதல். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை தீவிரமாக அமலில் உள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஈரான் மீது தொடர்ந்தும் 13 நாட்களாக நடத்தி வந்த இராணுவ தாக்குதல்களை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் ஈரான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் ராஜேந்திர பேச்சுவார்த்தைகள் குறித்து ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று த ஜெருசலேம் போஸ்ட் மற்றும் எக்ஸியோஸ் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2 வாரங்களாக அமெரிக்க இராணுவ அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட தாக்குதல் திட்டங்களுக்கு அதிபர் ட்ரம்ப் தினமும் ஒப்புதல் அளித்து வந்தார். இதன் மூலம் ஹோர்மூஸ் ஜலசந்திக்கு அருகில் உள்ள ஈரானின் ஏவுகணை தளங்கள், ஆளில்லா வான்வழி வாகன உள்கட்டமைப்புகள், ரேடார்கள் மற்றும் கடற்படை சொத்துக்கள் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தது. ஆனால் ஜூலை 24 வெள்ளிக்கிழமையன்று சமர்ப்பிக்கப்பட்ட புதிய தாக்குதல் திட்டத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டதாக வட்டாரங்கள் கூறுகின்றன. ராஜேந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் நோக்கிலும் தற்போதைய போக்கை கடந்து தாக்குதல்களை விரிவுபடுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், நாங்கள் முழு தயார் நிலையில் இருக்கின்றோம். தேவைப்பட்டால் தாக்குதல்களை மிகவும் உயர்ந்த நிலையை கொண்டு செல்லவோ அல்லது ஈரானிடமுள்ள அனைத்தையும் அளிக்கவோ அதிகாரம் உள்ளது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு ஒரு உடன்பாட்டை எட்டுவது புத்திசாலித்தனமான உத்தி என்றும் தெரிவித்தார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தைகளை முன்பை விட தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக குறிப்பிட்ட அவர், ஈரானால் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்ற அமெரிக்காவின் அடிப்படை கொள்கைகளை மீண்டும் உறுதியளித்தார். ஹார்மோஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் போக்குவரத்தை பாதுகாக்கவும் அதை மீண்டும் திறக்கவும் புதிய வழிகளை பற்றி பேச ஓமான் தூதுக்குழு ஒன்று தெஹ்ரானுக்கு வந்தடைந்துள்ளது. ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையே வார இறுதியில் ஓர் உடன்பாடு எட்டப்படலாம் என்றும் அதற்கு அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளிக்க வேண்டியிருக்கும் என்றும் பிராந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கின் தன்னாட்சி பெற்ற குர்திஸ் பிராந்தியமான ஏர்பிளில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் கிட்டத்தட்ட அனைத்து உள்கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டுவிட்டதாக ஈரானிய இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரேசா அக்டமினியா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் இராணுவம் தற்போது அராஷ்-2 ட்ரோன்களை விட அதிக துல்லியமும் நீண்ட இலக்கை தாக்குகின்ற திறனும் மேம்பட்ட தொழில்நுட்பமும் கொண்ட புதிய தாக்குதல் ட்ரோன்களையும் போர்க்களத்தில் நிலைநிறுத்தி வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு ஈரான் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல தளங்கள் தங்களின் இயக்க செயல்பாட்டு திறனை இழந்துள்ளன. ஆக்கிரமிப்பின் மூலம் ஈரானிய மக்கள் மீது அமெரிக்கா தனது விருப்பத்தை திணிக்க முடியாது என்பதை அவர்கள் உணரும் வரையில் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க ஈரான் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிராந்திய பதற்றங்கள் குறித்து விவாதிக்க ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி காஜா கல்லாஸ் ஆகியோருக்கிடையே தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றது. காஸ்பியன் கடலில் பயணித்த ஈரானிய வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் நடத்திய வான்வெளி தாக்குதல்களை அராக்சி வன்மையாக கண்டித்தார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச சமூகம் ஆகியவை உடனடியாக உறுதியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கு பொறுப்பானவர்களை சட்டத்தில் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு IRGC அளித்த இராணுவ பதிலடியை தொடர்ந்து ஹோர்மூஸ் ஜலசந்தியில் அதிகரித்து வருகின்ற பதற்றத்தை குறைக்கவும் அங்கு அமைதியை ஏற்படுத்தவும் ராஜேந்திர முன்னெடுப்புகளை மேற்கொள்வது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளின் எல்லைப் பகுதிகளை ரஷ்யா தனது செயற்கைக்கோள்கள் மூலம் உளவு பார்த்து அந்த படங்களை ஈரானுக்கு வழங்கி வருவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உக்ரைனிய உளவுத்துறை கண்டறிந்துள்ள முக்கிய தகவல்களில் ஜூலை தொடக்கத்தில் இருந்த ரஷ்ய செயற்கைக்கோள்கள் வளைகுடா நாடுகளையும் அங்குள்ள அமெரிக்க இராணுவ முகாம்களையும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. இந்த உளவுப் படங்கள் உடனடியாக ஈரானிய படைகளுக்கு பகிரப்படுகின்றன. தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு இலக்குகளை துல்லியமாக குறிவைக்கவும் தாக்குதல்களுக்கு பிறகு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்யவும் ரஷ்யாவின் இந்த உளவு தகவல்கள் ஈரானுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஜூலை 19 அன்று 20 ஆகிய திகதிகளில் மட்டும் ரஷ்ய செயற்கைக்கோள்கள் 4 முக்கியமான விமானப்படை தளங்களை கண்காணித்திருக்கின்றன. பஹ்ரைனில் உள்ள 2 தளங்கள், ஜோர்டானில் உள்ள 1 தளம் மற்றும் குவைத்தில் உள்ள 1 தளங்களையும் கண்காணித்துள்ளன.
இந்த ஆபத்தான நகர்வை தடுக்கும் பொருட்டு ரஷ்யாவின் செயற்கைக்கோள் செயற்பாடுகள் மற்றும் ஆதரவுகள் குறித்து அனைத்து ஆதாரங்களையும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச கூட்டாளி நாடுகளுடன் உடனடியாக பகிர்ந்து கொள்ளுமாறு உக்ரைன் உளவு அமைப்புகளுக்கு ஜெலன்ஸ்கி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்ததில் இருந்து வளைகுடா பகுதியில் உள்ள CIA மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் கிரெம்லின் உளவு பங்களிப்பு குறித்து அமெரிக்க ஆய்வாளர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வீரர்களுக்கு அதிகரித்து வருகின்ற அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ஈரான் மீது இதுவரையில் இல்லாத அளவிலான மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுப்பது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றார். ஏமனில் போர்முனை பகுதிகளாக கருதப்படுகின்ற மாரிஃப் மற்றும் அல்ஃப் ஜாப் ஆகிய மாகாணங்களில் உள்ள ஈரான் ஆதரவு பெறக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் மீது சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் அரசாங்க விமானப்படை சனிக்கிழமையன்று அதிரடி வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஹவுதி அமைப்பினரின் ஏவுகணை தளங்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள், இயங்கும் மையங்கள் மற்றும் முக்கிய ஆயுத கிடங்குகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஏமன் இராணுவ அதிகாரிகள் இருவர் உறுதிப்படுத்தினர். ஹவுதி அமைப்பினருக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே நிலவி வந்த 4 ஆண்டு கால போர் நிறுத்த ஒப்பந்தம் சமீபத்தில் முறிவடைந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக நீடித்து வருகின்ற ஏமன் மோதலில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. போர் நிறுத்தம் முடிந்த பிறகு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முதல் பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல் நடவடிக்கை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை முழுவீச்சில் தொடர்ந்தும் அமுல் இருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு நேற்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானிய கடல் பகுதியில் தங்களின் கண்காணிப்பு மற்றும் முற்றுகை நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் அறிவிப்பின்படி ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை மீற முயன்ற மொத்தம் 16 வர்த்தக கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. நேற்று நிலவரப்படி முற்றுகை விதிகளை மீறிச் செல்ல முயன்ற 12 வர்த்தக கப்பல்கள் சென்கம் படையினர் வெற்றிகரமாக வேறு திசைக்கு திசை திருப்பிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடற்படை விதிமுறைகளுக்கு இணங்க மறுத்த 2 கப்பல்கள் அமெரிக்க படைகளால் செயலிழக்க செய்யப்பட்டன. முற்றுகை விதிகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக மேலும் 2 கப்பல்களில் சென்காம் படையினர் நேரடியாக ஏறி அதிரடி சோதனைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.